அண்ணன் திரு சுதர்சன் அவர்களும் கௌரவ விருந்தினர்களாக மாலகிராம் அபிவிருத்தி சங்கம் தலைவியும் அகில இலங்கை சமாதான நீதவான் திருமதி சுபத்ரா தனபாலசிங்கம் அவர்கள், சிசிஓவாக இருந்து கொள்ளக்கூடிய செயலாளருக்கு பதிலாக திரு ஜெயகாந்தன் அவர்களும், பெரப்பக்காட்ட கள நடுவரும் ஆவரகால் மத்திய விளையாட்டுக் கழகத்தினுடைய சிறப்பு நட்சத்திரம் திரு சிவசுரபர் அவர்களும் இப்போது விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து இப்போது வருகை தர காத்திருக்கிறார்கள். ஈழத்தினுடைய இயலும் ஆற்றல்களுக்கு அப்பால் தம்மை செதுக்கிய சிற்பியாகவும் கலைசார் பண்பாட்டு விழுமியங்களை ததும்பிய ஒரு அற்புதமான சனசமூக நிலையமாக 1948ஆம் ஆண்டு ஆரம்பித்த எமது சனசமூக நிலையம் என்று தன்னுடைய பல பிராயத்தனங்களுக்கு மத்தியில் 75வது ஆண்டு அகவையினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த புனித நன்னாளிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக இருந்து கொள்ளக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் ஹாட்லி கல்லூரியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகவும் பேராசிரியர் நடராஜசுந்தரம் அவர்களோடு விளையாடிய அந்த இனிய நினைவுகளின் மகத்தான ஒரு விளையாட்டு வீரராகவும் வருகை தந்திருக்கின்ற இந்த நேரம் நமக்கு பொன்னான நாளாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெருந்தகைகள் அனைவரையும் இப்போது இந்த வேடிக்கை அழைத்துக் கொள்கின்றோம். இப்போது விருந்தினர்கள் அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். விருந்தினர்கள் இங்கே வருகை தந்ததும் இன்றைய நிகழ்வுகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்காக முனைகின்றோம். அந்த வகையில் கைதடிமேற்கு சனசமூக நிலையம் தன்னுடைய வரலாற்று நாயகளை அழைக்கின்ற ஒரு அற்புதமான தருணத்தில் அமைந்திருக்கின்றோம். தன்னுடைய சிந்தனைகளால் 75 அகவைகளை கடந்து 7 தசாப்தங்களுக்கு மேலாக பல்நெடுங்கால விளையாட்டு வீரர்களையும் சிறந்த கல்விமான்களையும் சிறந்த சமூக சேவையாளர்களையும் உருவாக்கிய ஒரு தேசத்தின் இனிய ஓர் நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த இனிய தருணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக மகளும் தருவாயில் இத்தனையும் சித்திக்கும் மாலை பொழுது தன்னை மனங்கவிட மன தமிழ் தன்னில் உண்மை அறிந்தால் நீ உன்னோடு போர்வாடு. இப்போது மங்கள விளக்கேற்றி இந்த
நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி பிதாவாக அமைந்து கொண்ட கூறிய பிரதம விருந்தினர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா அவர்கள் இப்போது மங்கள விளக்கு ஏற்றிருப்பார். இன்றைய நன்னாளில் கல்வியின் தீபத்தினை ஏற்றுகின்றார். வடபுலத்தின் கல்வி மானம் கௌரவ அன்புக்கும் பண்பிற்கும் உரிய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பெருமதிப்புக்குரிய சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா அவர்களோடு இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக வருகின்ற திரு நாவனா சத்தியநாதன் ஆசான் அவர்கள் மங்கள விளக்கு ஏற்றுகின்றார். அவர்களோடு சிறப்பு விருந்தினர் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற திரு பவளகுமாரன் ஆசான் அவர்கள் ஓய்வு நிலைய அதிபர் யாழ் முத்துக்குமார் சான் மகா வித்தியாலயம் அவர்களோடு முன்னாள் செயலாளர் கைதல்மேற்கு சமூக நிலையம் பெருமதிப்புக்குரிய திரு எஸ் பேரிமநாதன் அதிபர் தீபக் கல்லூரி அவர்களும் அவர்களோடு திருமல தொழிலதிபர் பொறியியலாளர் குருனே அன்புக்குரிய அண்ணன் சுதர்சன் அவர்களும் மங்கள விளக்கு ஏற்றுகின்றார்கள். அவர்களோடு கௌரவ விருந்தினர் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற திருமதி சுபத்ரா கனபாலசிங்கம் தலைவி கைதடி மேற்கு மாத கிராம அபிவிருத்தி சங்கம் அகில இலங்கை சமாதான நீதவான் அவர்களோடு சிசிஓ செயலாளர் அவருக்கு சாவல் செய்தி அவருக்கு பதிவிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய ஜெயகாந்தன் அவர்கள் அவர்களோடு கடப்பாந்தாட்ட நட்சத்திரம் கள நடுவர் ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழகம் திரு சிவஸ்வரூபன் அவர்களும் இந்த மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பார்கள். ஏற்றிய தீபங்கள் அணையாது அணையின் நம்மவர் கரங்கள் விடாது என்ற மொழிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக இளவதனன் மற்றும் சங்கவி ஆகியோரை அழைத்துக் கொள்கின்றனர். ஒரு நிமிட மௌன வணக்கத்துடன் நிகழ்வுகள் யாவும் ஆரம்பமாகும். நன்றி. இந்நிகழ்வானது சிறப்புற நடைபெறுவதற்கு இறைவனின் நாசி வேண்டி இறைவணக்கம் தற்பொழுது இடம்பெறும். அதற்காக செல்வ கதிரமலைநாதன் ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாயுண்டாய்
திருமுருகன் வந்தாங்கு உதித்தனர் உலகமைய அலமுகன் நான்முகன் அம்பிகை வண்ணம் பலவன் ஞானகுரு பாடிவது நாடு திருச்சிதம்பரம். இறைவணக்கத்தை வழங்கி சென்ற செல்வ கதிரமலைநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக தென்பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் வடிவெடுத்த மொழி, பாரதி கர்ஜித்த மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழியாமம் தமிழ் மொழியை வாழ்த்தி பாட வருகிறார்கள் நம் சகோதரிகள். என்ன ரெண்டு தான் அடல் வச்சா வையகமே
தமிழ் தாய் வாழ்த்தை நிகழ்த்தி சென்ற சகோதரிகளுக்கு நன்றிகள். அடுத்து முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக பேச்சால் வரவேற்புரை நல்க வருகின்றார் எமது நிலையத்தின் உபதலைவர் திரு சூரியகுமாரன் மயூரன் அவர்கள். எல்லாம் வல்ல அருள்மிகு இடுங்கித்தோட்ட முருகன் பாதார விந்தங்களை மனதில் வணங்கி வர்ணங்கள் சூழ்ந்த இனிய மாலை பொழுதில் புன்னகையோடு இனிதே தொடங்கட்டும் எமது கைதடி மேற்கு சரசமோ நிலைய பவள விழா. மூத்த குடியினர் பிறக்கும் முன்பே தமிழாய் உயிராய் பிறந்த தமிழ் மொழியாம் தமிழை வணங்கி இவ்விழாவிற்கு வருகை தந்து மேடையில் வீற்றிருக்கும் விருந்தினர்களுக்கும் இவ்விழாவினை கண்டுகளிக்க வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உளம் நிறைந்த எனது இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிந்திக்கவும் செயற்படவும் நேரம் இல்லாது சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரங்களை ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பறந்து விரிந்த மனம் கொண்டு பாசப்பிணப்பாய் பரிசளிக்கவும் பாராட்டி மகிழவும் விருந்தினராக அவையோராக இரவு வானத்தை அழகு செய்யவும் விண்மீன்களைப் போல இவ்விழாவை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என எமது கைதடி மேற்கு சனசமூக நிலையம் மற்றும் குமரன் விளையாட்டுக் கழகம் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். எமது கைதடி மேற்கு சனசமூக நிலையமானது 75 ஆண்டு நிறைவாக பவள விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் புதிய கட்டிடம் மிடுக்குடன் அழகுற காட்சி அளிக்கின்றது என்ற பெருமையுடன் இந்த பேச்சினை ஆரம்பிக்கின்றேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எமது சனசமூக நிலையத்தின் நீண்டகால உறுப்பினரும் தற்போதைய தலைவருமான அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு சி ஜெயபாலன் அவர்களை வருக வருக என முதற்கண் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். அடுத்ததாக பிரதம விருந்தினராக வருகை தந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராசா ஐயா அவர்களே, தாங்கள் இலக்கை நோக்கும் பறக்கும் பறவைகளுக்கு இன்முகத்துடன் சேவையாற்றிக் கொண்டு தாங்கள் இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகள் இன்முகத்துடன் சேவையாற்றிக் கொண்டிருப்பவர். மேலும் அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழவே ஆயிரக்கணக்கான மக்களை தங்கள் பேச்சாற்றலால் வழிநடத்தி கொண்டிருப்பவர். தங்கள் அருமையான பேச்சை கேட்டால் கல்லும் கனிந்துடும் எங்கள் பேராசன் அவர்களை வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் சிறப்பு விருந்தினர்கள் வரிசையில் கல்வித்துறையில் மேன்மையுற்று விளங்கியது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற பின்னரும் சட்டத்துறையில் வல்லவராகி கைதடி மக்களுக்கு சட்டத்துறையில் தன்னாலே என்ற பங்களிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் நேசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முன்னாள் கோட்டக்கல்வி அதிகாரியும் சட்டத்தரணியுமான திரு சத்யநாதன் அவர்களையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து கல்வித்துறையில் பல சாதனைகள் புரிந்து தனது ஓய்வு காலத்தின் பின்னரும் கைதடி மக்களுக்காக சமய பணியையும் சமூக பணியையும் நல்கி அயராது சேவையாற்றிக் கொண்டிருக்கும் முன்னினாள் எமது சனசமூக நிர்வாக சபை உறுப்பினரும் யாழ் கைதடி முத்துக்குமார் சாமி மகா வித்தியாலயத்தின் ஓய்வு நிலை அதிபருமான பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திரு சி பவளகுமாரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அடுத்து சாவகச்சேரி ரிவர் கல்லூரியில் முதல்வராக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் அதே தருணத்தில் சமயம் மற்றும் சமூகம் சார்ந்த பணிகளில் இடைவிடாது தன்னால் இயன்ற பங்களிப்பினை செய்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திரு சி பேரின்பநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். பிரபல தொழில் அதிபரும் கைதடி மண்ணின் மைந்தனும் புருனே நாட்டின் பொருளியலாளருமாகிய பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு சுதர்சன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம்.
மேலும் கௌரவ விருந்தினர்கள் வரிசையில் வருகை தந்திருக்கும் பலர் கல்வியின் கரங்களை விளக்காய் எமக்கெல்லாம் ஒரு தாயாய் விளங்கும் கைதடி மேற்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவியும் அகில இலங்கை சமாதான நீதவானமாக்கிய பெரு மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய திருமதி சுபத்ரா தேவி தனபாலசிங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகள் அடைகின்றோம். தன் ஆளுமை மிகு திறனாலும் கடின உழைப்பினாலும் மக்கள் பணிக்காக அளப்பெரும் சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கும் சாவகச்சேரி பிரதேச செயலர் வர முடியாத சந்தர்ப்பத்தினால் அந்த இடத்திற்காக வருகை தந்திருக்கும் திரு இ ஜெயகாந்தன் பிரதம முகாத்ம சேவை அதிகாரி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகள் அடைகின்றோம். ஆவரங்கால் கண்டெடுத்த முத்து தற்போது கதிரடியின் தத்துப்பிள்ளை ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழக கரப்பந்தாட்ட நட்சத்திரமும் தற்போதைய கரப்பந்தாட்ட கழுவ நடுவருமாகிய மதிப்புக்குரிய தி சிவஸ்வரூபன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகள் அடைகின்றோம். அடுத்து இறுதிப் போட்டியில் களங்காண காத்திருக்கும் கரப்பந்தாட்ட அணி வீரர்களையும் கலை நிகழ்ச்சிகளை வந்திருக்கும் கலைஞர்களையும் ஏனைய சனசமுறை அங்கத்தவர்களையும் எமது சனசமுறை அங்கத்தவர்களையும் மற்றதும் எமது பாலவினாவை கண்டுகளிக்க வந்திருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், ரசிக பெருமக்கள், சின்னம் சிறார்கள் அனைவரையும் வருக வருக என சிரம் சாத்தி வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குவதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தினை தந்துதவிய கைதடி மேற்கு சனசமூக நிலையம் மற்றும் குமரன் விளையாட்டுக் கழகத்தினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வரவேற்புரை நல்கி சென்ற உபதலைவர் மயூரன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நன்றறிந்தேன் மனத்தசைவிற்கேற்ப உடலும் அசையும் என உணர்த்தவே படைத்தான் இறைவன் நடனத்தையும் என என்ற வாக்கு கிணங்கி அனைவரையும் அபிநயங்களால் வரவேற்கும் முகமாக வரவேற்பு நடனம் இடம்பெறும். Thank you.
மூஷிக வாகன மோதக ஹஸ்த மகேஸ்வர புத்திர விக்ன விநாசக வர நமஸ்தே வரவேற்பு நடத்தை நிகழ்த்தி சென்ற நடன மங்கையர்களுக்கும் இதனை நெறியாழ்வை செய்த திருமதி துபிலன் கால்சியா அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வாக தலைமை உரையை வழங்குவதற்காக எமது நிலையத்தின் தலைவர்
திரு செல்லையா தேவாலன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். எல்லாம் வல்ல இடுக்கை தோட்ட கந்த பெருமானின் ஆதார விந்தங்களை பணிந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற பிரதமராக வந்திருக்கின்ற பேராசிரியர் சிவக்கொழுந்து சுரிசுக்குர ஐயா அவர்களே, புனவேந்தர் யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், சிறு அங்கத்தவர்கள், குமரன் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் மற்றும் இவ்வூர் மக்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சனசமயமானது 1948ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 20ஆம் தேதி கார்த்திகேசு மாணிக்கம் மலையரங்கன் பெஞ்சமின் அவரால் ஆரம்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து குமரன் விளையாட்டுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வந்தது. நமது பாரம்பரிய விளையாட்டுகளுக்கான கோலாட்டம் அடித்து நவராத்திரி பூஜைக்கு நமது அங்கத்தர் வீடுகளுக்கு எல்லாம் சென்று காசு வைத்து நமது நவராத்திரி பூஜைகளை நாங்கள் திறம்பட செய்கின்றோம். இதற்கு காரணகர்த்தா இருந்த அமரரான செல்லமுத்து சேனாதராசா செல்லப்பா அவர்கள் நமது நிலையத்தில் இருந்து நமது பாரம்பரிய கலை வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டது. அதனைத் தொடர்ந்து சின்னத்தம்பி கருணாமநாதன் மற்றும் போவானந்தன் சென்று ஒரு இடத்தை விழிப்புணர்வு கூட்டங்களையும் பதிப்பு உற்பத்தி அழைப்புகளையும் செய்து வந்தார். தொடர்ந்து நமது குமரன் விளையாட்டுக் கழகம் வட மாகாணத்திலே பல போட்டிகளில் பங்கு பெற்றி பல வெற்றி கிடங்களையும் நீடித்திருக்கின்றது. அத்துடன் நமது கழக வளர்ச்சிக்காகவும் நமது நிலைய வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்டு இருந்தவர்கள் நமது அங்கத்தவர்களும் புலம்பெயர்களும் இக்கட்டணமானது கட்டுவதற்கு நமக்கு உதவியிருந்த வெளிநாட்டு அங்கத்தவர்களுக்கும் உள்ளூர் அங்கத்தவர்களுக்கும் நன்றியை தெரிந்து கொள்ளும் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையை வழங்கி சென்ற தலைவருக்கு நன்றி. அடுத்து விழாப்பொழுதை இனிமையாக்க இன்னிசை காணுமதை தன் கரமெடுத்து வருகின்றார் செல்வன் பூனா தன்சேன்.
மீட்டிடத் துடிக்கும் விரலின் நுனியால் மீளத் துடிக்கும் கருவியின் ஸ்வரங்களுடன் இணைந்த தக்ஷயனுக்கு நன்றிகள். அடுத்து பவளவிழா கால பழமையுடைய நமது நிலையம் இன்று புது பொலிவுடன் கம்பீரமாக உயர்ந்து நிற்கின்றது. இங்கு உயர்ந்தது கட்டிடம் மட்டுமல்ல, நம்மவர்களின் உதவிக்கரங்களுமே. அந்த வகையில் பவளவிழா கால வரலாற்று சிறப்புரையை நிகழ்ந்த நமது நிலையத்தின் செயலாளர் திரு ஆறுமுகன் சேந்தன் அவர்களை அழைக்கின்றோம். பெருமதிப்புக்குரிய விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாத்திய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டோம். இந்த வரலாற்று உரையிலே பல விடயங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நிகழ்ந்து இருந்தன. அந்த வகையில் பல ஆரம்ப விடயங்களை ஆவணப்படுத்த முடியாமலும் அதனை எங்கள் கைகளில் சேர்ப்பதற்குரியவர்களும் இல்லாததன் காரணமாக ஒரு சில விடயங்களை குறிக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே கைதடிமேற்கு சன சமூக நிலையத்தில் 75வது ஆண்டில் தடம் எடுத்து வைத்திருந்த இந்த நேரத்திலே கடந்த 1990களின் பின்பகுதியில் இருந்து ஒரு சில விடயங்களை அவதானித்துக் கொள்ளலாம். 1948ஆம் ஆண்டு மலேசிய பென்ஷனியர் கார்த்திகேசு மாணிக்கம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட எமது நிலையம் பின்னாளிலும் பொருளாதார ரீதியில் பலம் குன்றிய இடத்தில் இருந்து ஒரு சின்ன நிலையமாகவே இருந்திருந்தது. அந்த வகையிலே 1990களின் பிற்பகுதியிலே பல தலைவர்கள், பல செயலாளர்கள், பல பொருளாளர்கள், பல நலன் விரும்பிகள், பல நிர்வாக சபை உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியினாலே சிறிது தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பெரும் கடாட்சம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய பாரம்பரியமான போராட்ட கலைகளை வித்திட்டும் காரணகர்த்தாக்களாகவும் இருந்த அன்றைய நாடின் சேனாதிராசா செல்லப்பா ஆகியோரை இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். 90களின் பிற்பகுதியில் அமர்ந்திருந்த பல தலைவர்களோடு பயணிக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தது. 20ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலே அன்புக்குரிய தலைவராக அப்பொழுது இருந்திருந்த திருவாளர் பொன்னுத்துறை ஐயா அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் செயலாளராக இருந்தேன் முதல் தடவையிலே. அப்பொழுது அவர் சில அறிவுரைகளை எனக்கு சொல்லுவார். குருடனாக இரு, செவிடனாக இரு, ஊமையாக இரு. இந்த மூன்றையும் நான் எப்பொழுதுமே எனது மனதிலே வைத்துக் கொண்டவர். இவ்வளவு தூரம் இந்த சன சமூக நிலையம் இப்பொழுது முழிந்து கொண்டு இருப்பதற்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் மிக பெரும் பங்கு வகித்திருந்தார்கள்.
அந்த வகையிலே அன்புக்குரிய சிவானந்தன் அண்ணா, அன்புக்குரிய வாசிய சாலை என்று சொல்லப்படுகின்ற சக்தியை தீவன் அவர்கள் தனியொரு விருட்சமாக இருந்த சனசமூக நிலையத்தினை அறம் தாங்கி இருந்தார். அதேபோல் வேலாயுதம் தயாளர், அதேபோல் வந்திருந்த கதிர்காமநாதன், சுதாகரன் போன்ற பல தலைவர்கள் இங்கு இந்த சனசமூக நிலையத்தினை கொண்டு செல்வதற்கு மிக வித்திட்டார்கள். அந்த வகையிலே கடந்த 3 வருடங்களுக்கு முன் இந்த சனசமூக நிலையத்தினுடைய புதிய கட்டடத்தினை ஆரம்பிப்பதற்காக ஒரு சில வரலாறுகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த வேளையிலே நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்த பொழுது ஒரு சிலர் என்னோடு இந்த சனசமூக நிலையத்தினை பெறுமதி சேராக அதை ஸ்தாபிப்பதற்கு முன்னின்று உழைத்திருந்தார்கள். அந்த வகையிலே அன்புக்குரிய கனடா நாட்டில் இருக்கின்ற குஞ்சன் அண்ணா அவர்கள், கார்த்திகேசு தம்பையா கார்த்திகேசு அவர்களுடைய புதல்வர் குஞ்சன் அண்ணா அவர்கள் மிக பெரும் பங்களிப்பினை எங்களுக்கு வழங்கியிருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பள்ளித்தோழனாக இருந்த முன்னாள் தீபன் இரும்பு வியாபார நிலையத்தினுடைய உரிமையாளர் கனகராஜா அவர்கள், அவருடைய புதல்வர் கலாதீபன் இந்த சனசமூக நிலையத்திற்கு 28 லட்சம் ரூபாயினை அன்பளிப்பு செய்திருந்தார். அவரை இந்த நேரத்திலே மறக்க முடியாத ஒரு தருணத்திலே நினைவு கூறுவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களோடு அன்னை ரத்தினம் மணிமண்டபம் சார்பாக அன்புக்குரிய அண்ணன் சிவரூபன் அந்த நாளிலே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பார். நஃபில் பாடசாலையிலே நடைபெற்று வருகின்ற போட்டிகளிலே ஒரு ஆக்களும் இருக்க மாட்டார்கள். 50 அடித்து போட்டு மண்டையை சுழட்டி இப்படி காட்டிக் கொண்டிருப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வீரர். கனடா நாட்டிலிருந்து நான் அவரை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தபோது ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வெகுமதியினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து விளையாட்டுகளுக்கும் அன்சனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இன்னும் பல எங்களோடு இணைந்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த சனசமூக நிலையத்திற்கு தம்பையா கார்த்திகேசு குடும்பத்திற்கு பெரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த சனசமூக நிலையம் ஒரு கட்டத்திலே முள்ளிவாய்க்காலுக்குள் அம்பட்டவர்கள் போல ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் தான் இருந்திருந்தோம். சர்வதேச நாடுகளில் இருந்து எங்களுடைய வருகின்ற பணங்களும் மெல்ல சரிந்திருந்தது. அந்த வகையிலே இந்த சனசமூக நிலையத்தினை தாங்கி நடத்துவதற்கு இருபெரும் தூணலாக இருந்தவர் தம்பி கயந்தன், அதே போல அபிகிருஷ்ணா அவர்கள். இந்த நேரத்தில் நான் அவர்களை சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் இருப்பது பயனில்லாக அமைந்திருக்கும். அந்த வகையிலே இரவு பகல் மாறாது தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையினை வழங்கியிருந்தார்கள். அவர்களோடு அனுபவத்தவர்களும் எங்களுக்காக இந்த மிக பெரும் கட்டடத்தினை அமைப்பதற்கு ஒத்தாசையாக இருந்தார்கள். உண்மையிலே ஒரு வருடத்தில் 2 மாடிகளை அமைப்பதுதான், 2 தட்டுக்களை அமைப்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருந்திருந்தது. ஆனால் காலம் கைகூடவில்லை. பலத்த சவால்களும் பொருளாதார ரீதியிலான பாதிப்பினையும் எம்மை சிந்திக்க வைத்தது. அந்த வகையில் இனிவரும் காலங்களில் இந்த சனசமூக நிலையத்திற்கு 2வது மாடியினை அமைத்து
இந்த சனசமூக நிலையமானது கல்வி, கலைசார், விளையாட்டு, பொது பண்புகளுடன் முன்னேற எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி இந்த வேளையில் ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து தந்தையா நாகேந்திரமனை நான் ஒரு சில விடயங்களை வந்திருப்பேன். அவருடைய மிக பெரும் பண்பளிப்புகளும் இருக்கின்றது. அவர் பாடசாலைகளுக்கு கூட பல பண்பளிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவர்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியும் அயராத உழைப்பின் காரணமாக இந்த சனசமூக நிலையத்தினை 130% மாற்றி அமைப்பதற்கு இறைவனுடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த உரையிலே இன்னும் 2 மணித்தியாலங்களுக்குள் வடமாகாண ரீதியிலான கரபந்தாட்ட சுற்று போட்டிகளும் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே என்னுடைய உரையினை நான் நிறுத்தி செல்லாது இப்படிப்பட்ட வரலாறுகளை இனிவரும் காலத்தில் தொடர்ந்து வருபவர்களும் பதிந்து தொடர்ச்சியான இந்த அங்கத்தவர்களையும் மக்களையும் நமது சமூகத்தையும் கேட்டுக்கொள்கிறது ஒன்று, தொடர்ந்து இந்த சனசமூகத்திற்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள். நாங்களும் தொடர்ச்சியாக உங்களுக்காக உதவி இருப்போம் என்று கூறி இன்றைய தினம் இந்த உரையினை வழங்குவதற்கு என்னை அழைத்த ஏற்பாட்டோருக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உரையை நிகழ்த்தி சென்ற சாயங்கன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பரிசில் வழங்கல் கைதடி மேற்கு சனசமூக நிலையத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் 75வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டிகளின் வரிசையில் ரத்தினம் ஜெயன் ஞாபகார்த்தமாக தென்னராட்சி ரீதியிலான பெண்களுக்கான கரப்பந்தாட்ட சமர் நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் அந்த போட்டிக்கான முதலாவது பரிசினை தட்டி செல்கின்றார்கள் சரஸ்வதி விளையாட்டுக் கழகத்தினர். அந்த போட்டிக்கான பரிசினை வழங்கி சென்றதற்காக திரு மாணர் பத்மநாதன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். தென்னராட்சி ரீதியிலான பெண்களுக்கான கரப்பந்தாட்ட சமரில் முதலாம் பரிசினை தட்டி செல்கிறார்கள் கைதடி சரஸ்வதி விளையாட்டுக் கழகத்தினர். சரஸ்வதி விளையாட்டுக் கழக வீராங்கனைகளை மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். கரபந்தாட்ட சமரில் இரண்டாம் பரிசினை தட்டி செல்கிறார்கள் சிஆர்சி அணியினர். சிஆர்சி அணி வீராங்கனைகளை மேடைக்கு அழைத்திருக்கிறோம்.
நன்றி. அடுத்ததாக ரத்தினம் அன்னம்மா நினைவாக தென்மராட்சி ரீதியிலான வலைப்பந்தாட்ட சுற்று போட்டியின் முதலாம் இடத்தை தட்டி செல்கின்றார்கள் வாரணி யூத் அணியினர். இந்த போட்டிகளுக்கான பரிசினை வழங்குவதற்காக திருமதி சந்திரன் சோமலர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். போங்க பண்ணி நிரந்தரம் அன்னமா நினைவாக நிறைந்த தென்மராட்சி ரீதியிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் முதலாம் இடத்தை தட்டி செல்கிறார்கள் வாரணி யூத் அணியினர். நடைபெற்று முடிந்த வலைப்பந்தாட்ட சமரில் இரண்டாவது இடத்தினை தட்டி செல்கிறார்கள் கைதடி பராசக்தி அணியினர். பரிசுகளை வழங்கி கௌரவித்த திருமதி சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் எத்தனை விதமாக சொன்னாலும் நடனத்தின் மூலமாக சொல்லும் போது அது தனி அழகு பெறுகின்றது. அந்த வகையிலே தமிழர்களின் அழகிய நடன கலைகளில் ஒன்றான கோலாட்டம் உங்கள் கண்களுக்கு விருந்தாக.
சீராயடிப்போம் பாருங்கள் சிறுவர் நாங்கள் சீராயடிப்போம் பாருங்கள் பேரனை மாமுக பிள்ளையார் கோலாட்டம் அதை பேரனை மாமுக பிள்ளையார் கோலாட்டம் அதை சீராயடிப்போம் பாருங்கள் சிறுவர் நாங்கள் சீராயடிப்போம் பாருங்கள் பேரனை மாமுக பிள்ளையார் கோலாட்டம் அதை பேரனை மாமுக பிள்ளையார் கோலாட்டம் அதை சீராயடிப்போம் பாருங்கள் சிறுவர் நாங்கள் சீராயடிப்போம் பாருங்கள் வாணியடிகள் போற்றி வந்து கலைகள் பெற்றி வாணியடிகள் போற்றி வந்து கலைகள் பெற்றி அணிப்பொன் நம்பலத்து நதிகள் மூடி மேல் வைத்து சீராயடிப்போம் பாருங்கள் சிறுவர் நாங்கள் சீராயடிப்போம் பாருங்கள் வாணியடிகள் போற்றி வந்து கலைகள் பெற்றி வாணியடிகள் போற்றி வந்து கலைகள் பெற்றி ஆடி பொன்னம்பலத்தின் ஞானிகள் மோடிகள் வைத்து சீராயடிப்போம் பாருங்கள் சிறுவர் நாங்கள் சீராயடிப்போம் பாருங்கள் பேரனை மாமுக பிள்ளையார் போலாட்டம் அதை பேரனை மாமுக பிள்ளையார் போலாட்டம் அதை சீராயடிப்போம் பாருங்கள் சிறுவர் நாங்கள் சீராயடிப்போம் பாருங்கள் வாருங்கள் தோழர்களே நாம் வளைந்து கும்மி அடிப்போமே வாருங்கள் காட்டுவோம் பெண்கள் செய்கிற பக்கல வேலைகள் தோழர்களே வாருங்கள் காட்டுவோம் பெண்கள் செய்கிற பக்கல வேலைகள் தோழர்களே மிச்சம் பெருக்கிடும் பெண்ணினை பாரவன் பொய் குழல் செய்யும் பணி முறைப்பார் முத்தம் பெருக்கிடும் பெண்ணினை பாரவன் செய்யும் பணி முறைப்பார் சித்தம்மா அவள் செம்பு கூடங்கள் செம்மையோடு தேடும் வேடிக்கைப்பார் சித்தம்மா கண்டவள் செம்பு கூடங்கள் செம்மையோடு தேடும் வேடிக்கைப்பார் வாருங்கள் வாருங்கள் தோழர்களே நாம் வளைந்து கும்பி அடிப்போமே வாருங்கள் காட்டுவோம் பெண்கள் செய்கிற பல வேலைகள் தோழர்களே கண்ணீர் வைக்கிற பெண்ணையும் பாரம் தாம்பு பிரவேலிடும் வேடிக்கை பார் கண்ணீர் வைக்கிற பெண்ணையும் பாரம் தாம்பு பிரவேலிடும் வேடிக்கை பார் கண்ணீர் கூடத்தை எடுப்பிலே வைத்தவர் கேட்கிறார் வீட்டுக்கு தோழர்களே கண்ணீர் கூடத்தை எடுப்பிலே வைத்தவர் கேட்கிறார் வீட்டுக்கு தோழர்களே தோழர்களே நாம் வளைந்து கும்பி அடிப்போமே வாருங்கள் காட்டுவோம் பெண்கள் செய்கிற பல வேலைகள் தோழர்களே சீராகும் நெத்தியை வைத்த சென்னெல்ல விற்ற பொருள்கள் தொட்டு சீராகும் நெத்தியை வைத்தது சென்னெல்ல விற்ற பொருள்கள் தொட்டு ஏராடும் கற்கையை எலுகை மாற்றி எங்களை மாற்றும் வேடிக்கை பார் ஏராடும் கற்கையை எலுகை மாற்றி எங்களை மாற்றும் வேடிக்கை பார் வாருங்கள் வாருங்கள் தோழர்களே நாம் வளைந்து கும்மி அடிப்போமே வாருங்கள் காட்டுவோம் பெண்கள் செய்கிற பல வேலைகள் தோழர்களே குட்டிய பின்னதை குள்ளத்தில் போட்டு போதைய தம்பில் கையிலே தாண்டி குட்டிய பின்னதை குள்ளத்தில் போட்டு போதைய தம்பில் கையிலே தாண்டி வெற்றுமையாவும் வருவதா வீசி பிழைக்கிற வேடிக்கை பார் வெற்றுமையாவும் வருவதா வீசி பிழைக்கிற வேடிக்கை பார் வாருங்கள் வாருங்கள் தோழர்களே நாம் வளைந்து கும்மி அடிப்போமே வாருங்கள் காட்டுவோம் பெண்கள் செய்கிற பல வேலைகள் தோழர்களே உலையை அடுப்பில் ஏற்றி வைத்தவள் பொடித்து நிற
அதனுள் மாட்டி அடுப்பில் ஏற்றி வைத்த பொறித்து விறகை அதனுள் மாட்டி தலைய செட்டு அரிசி அரிக்கும் கையனை காட்டுவன் தோழர்களே தலைய செட்டு அரிசி அரிக்கிற சாயலை காட்டுவன் தோழர்களே பாருங்கள் தோழர்களே நாம் அறிந்து கும்பிகள் போவே பாருங்கள் காட்டுவோம் பெண்டுகள் இருக்கிற பல வேலைகள் தோழர்களே உலகம் மண்ணியும் மஞ்சளும் மண்ணியும் வைத்தொருக்கே உலகம் மண்ணியும் மஞ்சளும் மண்ணியில் வைத்தொருக்கே உணவியை இழுத்தறிகின்ற சாயலை காட்டுவோம் தோழர்களே உணவியை இழுத்தறிகின்ற சாயலை காட்டுவோம் தோழர்களே பாருங்கள் தோழர்களே பாருங்கள் புண்ணியடி போவே பாருங்கள் காட்டுவோம் பெண்டுகள் இருக்கிற பல வேலைகள் தோழர்களே உங்கள் தோழது மகளுடனே வந்தன செய்வோம் மங்களமே வாருங்கள் தோழது மகளுடனே வந்தன செய்வோம் மங்களமே ஆனந்தமாய் கவி பாடுவோமே ஆற்றத்துடன் மகிழ்நாடுவோமே ஆனந்தமாய் கவி பாடுவோமே ஆற்றத்துடன் மகிழ்நாடுவோமே கவி புதி லயங்காட்டி முதல் பரத்தடி வேட்டி கவி புதி லயங்காட்டி முதல் பரத்தடி வேட்டி பாடுவோர் வாக்குதலடி வேட்டி பண்புடனாடும் பரங்காட்டி பாடுவோர் வாக்குதலடி வேட்டி பண்புடனாடும் பரங்காட்டி சீருடன் கவி புதி லயங்காட்டி முதல் பரத்தடி வேட்டி பண்புடனாடுவோம் பதங்காட்டி பாலுவர் வாழ்த்துதலடி நிறுத்தி பண்புடனாடுவோம் பதங்காட்டி காமல் பகை இசைகளும் தவறாமல் காலடி விசகாமல் வகை இசைகளும் தவறாமல் காத்திரு தடிகளும் முறையாமல் காலமும் தவறங்கள் போடாமல் கட்டிடு தட்டிகளும் முறையாமல் காலமும் தவறங்கள் போடாமல் தோழது மகள் உடனே வந்தனை செய்வோம் தோழது மகள் உடனே வந்தனை செய்வோம் கடனே ஆனந்தமாய் கவி பாடுவோமே ஆட்டத்துடன் அணிந்தாடுவோமே ஆனந்தமாய் கவி பாடுவோமே ஆட்டத்துடன் அணிந்தாடுவோமே. ஆம், அங்கே கோல்கள் முட்டிக்கொண்டன. கலவரத்துக்காக அல்ல, காணத்துக்காக. அந்த வகையில் கோலாட்டத்தை வழங்கிச் சென்ற இளைஞர்களுக்கும் அதை நெறியாள்கை செய்த
குகானந்தன் ஐயா மற்றும் சுதாகரன் அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்ததாக விருந்தினர்கள் வரிசையில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சட்டத்தரணி முன்னாள் கோட்டக்கல்வி அதிகாரி திரு நா. சத்யநாதன் ஐயா அவர்களை உரையாற்ற அழைத்து நிற்கின்றோம். பெருமானுடைய பாதாள விண்ணங்களை அணிந்து இன்றைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தன்னுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாது பல வீரப்படைகளும் மத்தியிலும் வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் பேராசிரியருமான ஸ்ரீ சத்குணராஜா ஐயா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களான முன்னாள் அதிபர் சீனா பாலவான் அவர்களே, கல்லூரி அதிபர் திரு சீனா பெரும்பலான் அவர்களே, என்னுடைய உறவினரும் மாணவருமாகிய பொறியியலாளர் திரு சுதர்சன் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக இங்கே வருகை வந்திருக்கின்ற திருமதி சுபத்ரா தனபாலசிங்கம், திரு கானா சந்திரகுமார், திரு சீனா சிவசூரபன் ஆகியோர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த எங்களுடைய கைதறி மீட்பு சமூக நிலையத்தினுடைய எல்லைக்குட்பட்ட அதற்கு அப்பால் இருக்கின்ற நண்பர்களே, இந்த தமிழகத்தினுடைய நண்பர்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை என்றால் என்னுடைய குரல் அடைச்சு கொஞ்ச காலமாக இருக்கிற இன்னும் தெரியவில்லை. அதில் ஒரு சில வார்த்தைகளை கூறி, இந்த மண்ணில் பிறந்தவன் இந்த வாய்ச்சாலையிலே பல்வேறு பதவிகளை வகித்து இந்த ஜனசமூக நிலையத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய இளமை காலத்திலே நாங்கள் பல முயற்சிகளை செய்தவர்களிலே நானும் ஒருவன். அந்த வகையிலே ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த உரிய நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இந்த சனகல் சமூக நிலையம் 1948ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ 75 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. என்னுடைய வயதுக்கும் எங்களுடைய சனசமூக நிலையத்தினுடைய வயதுக்கும் இடையில 3 மாத வித்தியாசம். இந்த சனசமூக நிலையத்தை ஆரம்பித்தவர்கள் உண்மையிலே அந்த காலத்திலே கைதறியிலே பல நல்ல சேவைகளை செய்தவர்கள். மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே தொழில் பார்த்து பின்னர் கோயில் காலத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து பல நல்ல பணிகளை செய்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த 48ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட எங்களுடைய சமூக நிலையம் ஆரம்ப கர்த்தாவும் இந்த சனசமூக நிலையத்தினுடைய தலைவருமான திரு மாணிக்கம் கார்த்திகேசு மாணிக்கம் அவருடைய வீடு, அவர் வாழ்ந்த வீடு இப்போதும் இருக்கின்றது. அதிலே நான் நிற்கிறது இப்போதும் கிராம அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது நினைக்கின்றேன். அவர் அதே போல அவர் இந்த ஆலயத்திலே நாங்கள் சிறு பையன்களாக இருக்கின்ற பொழுது ஆலயத்திலே வருகின்ற பிள்ளைகள் பண்புள்ளவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே மிக கண்டிப்பானார். புறப்பட செய்தால் தூணுக்கு மூக்க தூணில் விட்டுக் கொண்டு இங்கே சொல்லியிருக்கிறது. தண்டனை கொடுக்கின்ற ஒரு பெரியவராக இருந்தார். அந்த காலத்திலே இந்த தண்டனை பொருத்தமாக இருந்து இப்போது தண்டனை கொடுக்கவே முடியாது. இப்போ பிள்ளைகள் சத்தம் போடுதல், ஓடி திரியுதல், நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. பிள்ளைகள் எல்லாம் தங்கட்டப்பாடு ஓடி திரியுங்கள், கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்படுத்துவதில்லை, கட்டுப்பாடாக இல்லாமல் இருக்கின்ற இந்த காலம். ஆனால் அப்பொழுது அப்பாது இல்லை, சத்தம் போட முடியாது, கதைக்காமல் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடோடு இருந்த ஒரு காலம். இந்த சனசமூக நிலையம் இருக்கின்ற இந்த ஆதனம்
எங்களுடைய கைதடி இணுங்கி தோட்ட கந்தசாமி கோவிலுக்குரிய ஆதரம். இந்த ஆலயத்துக்குரிய ஆதரத்திலே இங்கே மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் இருக்கின்றது. கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கண்டு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சனசமூக நிலையம் இருக்கின்றது. அடுத்தது அங்காலே தென்மராட்சி மேற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க கட்டடம் இருக்கின்றது. என்ன சாபக்கோடு இல்லை, அந்த கட்டடம் இன்று இயங்காமல் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. நான் பார்க்கின்ற பொழுது மிக கவலைப்படுகின்ற ஒரு விடயம், தென்மராட்சி மேற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க கிடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. எல்லா இடங்களிலும் இருக்கிற பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கைதறி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் மூடப்பட்டிருக்கின்ற மிக துர்ப்பாக்கியமான நிலை காணப்படுகிறது. இந்த சனக நிலையம் ஆரம்பத்திலே அவர்கள் சங்க வாசியாளி என்ற பெயரிலே தான் இயக்கினார்கள். சொன்ன திரு செல்லப்பா, திரு சேனாதராஜா போன்றவர்கள் காலத்திலே அந்த வாசியாளி அவர்கள் அப்போது தலைவர்களாக இருந்தவர்கள், நாங்கள் சின்ன பையன்களாக இருக்கிறவர்கள். அவர்கள் காலத்திலே இந்த வாசியாலையும் அங்கால இருக்கின்ற கூட்டுறவு சங்க கிளை, கைதறி மேற்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்க கிளையும் ஒன்றாகவே இருந்தது. இந்த வாசியாலையில் இருக்கின்ற ஒரு அறை இருந்தது. அந்த அறையில தான் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் சீமந்து ஒன்று அடுக்கிற இடம், சீமந்து வியாபாரத்துக்குரிய சீமந்து அடுக்கின்ற இடமாக இருந்தது. நாங்கள் நிர்வாகத்திலே இருக்கின்ற பொழுது, நான் முத்துக்குமார் சாமியார்கள் சேர்ந்து நிர்வாகத்திலே இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி அதை அந்த சங்கம் வந்து வாசாலை கட்டுறதுக்கு எந்த ஒரு செயற்பாடும் செய்யக்கூடாது என்று மிக சுருக்கமாக நின்று அந்த கதவை நாங்கள் மூடி வாசாலையை தனியான ஒரு கட்டடமாக முதல் அமைத்தோம். அதற்கு பிறகு அது ஒரு ஓப்பன் வெளியாக இருக்கிற கோல் வந்து ஒரு ஓப்பன் கோலாக தான் இருக்கும். அது அடைக்கப்படாத கோல், கதவில்லை, ஒன்றுமில்லை, அறை மட்டும்தான் பதமோடு இருந்த வாசாலையினுடைய அறை. அந்த ஓப்பன் கோலை ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணி டிக்கெட் விற்று அதிலே வந்த பணத்திலே நாங்கள் அதை இரும்பு, அதாவது வயமேஸ் அடிச்சு அதில் ஒரு அச்சரக்க பண்ணி இதையும் போட்டு, அதாவது கதவையும் போட்டு இரவு நேரத்தில் அதை கூட்டக்கூடியதாக ஒழுங்கு பண்ணினது எங்களுடைய நிர்வாக காலத்திலே. அதிலே மிக கூடிய பங்காற்றியவர் இப்போது அவர் அமரராகிவிட்டார், தாமோதரம் பிள்ளை யோகேஸ்வரன், போலீஸ் யோகேஸ்வரன் நடத்தி. அவர்தான் அந்த நிதி சேகரிப்பதே மிக முக்கியமான பங்களிப்பை செய்து அந்த வாசியாலையினுடைய அச்சரக்கையை கொண்டு வந்த ஒருவர். அதே நேரம் வாசியாலைக்கு ஒழுங்காக பத்திரிகைகள் போடப்பட்டன. பத்திரிகை வாசிப்பதற்கு நேர காலமில்லை. பொழுதுபட்ட பிறகு நாங்கள் எல்லாம் அநேகமாக தோட்ட வேலை செய்து கொண்டு வந்து பொழுதுபட்ட நேரத்தில் தான் வாசியாலையை பேப்பர் வாசிக்கிறாங்க. சனி ஞாயிறு இருந்த நாட்களிலே சனி ஞாயிறு ரெண்டாயிரத்தில் விட மத்தியானத்தில் வந்து பேப்பர் வாங்கும். அப்படி அது கூடின நேரம் இயங்குகின்ற ஒரு நிறுவனமாக இருந்தது. அதே நேரம் நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, திரு செல்லப்பாண்டை நாங்கள் அந்நியர் அவர் உண்மையில் எங்களுடைய தந்தைக்கு சமமானவர். அவருடைய காலத்திலேயும் சரி, இந்த வாசாலை சம்பந்தமாக எப்போதுமே கரப்பந்தாட்டம் நடந்து கொண்டு, அது ஆரம்ப காலத்திலே இந்த மார்சங்கத்துக்கு பின்னாலே முன்னர் ஒழுங்காளியாக இருந்த போது அங்கே இயங்கியது. அதற்கு பின்னர் ஆலயத்துக்கு பின் மேற்கு வீதியில் இயங்கியது. தற்போது இங்கே வாய்ஜாலைக்கு பக்கத்திலே இருக்கின்ற பாணியிலே இப்போது எங்களுடைய அந்த கரபந்தாட்ட மைதானம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது நாளாந்தம் அங்கே இளைஞர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். பல திக்கிலிருந்து வந்த விளையாடுகிறவர்கள் இருக்கின்றார்கள். போட்டிகள், கரபந்தாட்ட போட்டிகள் எல்லாம் நடக்கும். இப்போது கரபந்தாட்ட போட்டிகளே இந்த ஓவர்கேம் என்றுதான் நடத்துவதிலே, ஓவர்கேம் என்பது பிரபலியமானது அல்ல. இப்போ செட்டப் கேம் தான் இப்போ முக்கியமானது. ஆனால் இங்கே ஓவர்கேம் தான் விடயமாக நாங்கள் விளையாடுவது அந்த காலத்திலே. இப்போ என்னென்ன தெரியலை. எங்களுடைய இளைஞர்கள் பிற்காலத்தில் தான் இந்த குமரன் விளையாட்டுக் கழகம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம், செல்வக்குமரன் என்பவர் இந்த வாய்ஜாலையுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமான பங்காற்றியவர். மேலப்படையினுடைய பங்கு அவர் இறந்த பிறகு அவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் குமரன் விளையாட்டுக் கழகம் என்ற பெயர் உருவாக்கப்பட்டு, அந்த குமரன் விளையாட்டுக் கழகம் வந்த பின்னர் கிரிக்கெட் போன்ற வேறு விளையாட்டுகள், நாங்கள் சொல்ற பெரு விளையாட்டுகள் நாங்கள் எங்களுடைய கல்வி குலத்திலே சொல்லுவோம். பெரு விளையாட்டுகள் பல எங்களுடைய வாய்சாலையிலே இடம்பெறுகின்றன. அதே போல டூர்னமெண்ட், அதாவது மாவட்ட ரீதியாக அல்லது மாகாண ரீதியாக கரபந்தாட்ட சுற்றுப் போட்டிகள்
இங்கே நடைபெறுகின்றது. ஏற்கனவே பல முறை நடைபெற்றிருக்கின்றது. இப்போது இன்னும் சிறப்பாக இப்போது இருக்கின்ற நிர்வாகத்தினர் பல மிக சிறப்பாக இருக்கின்றார்கள். சிறப்பாக இந்த விளையாட்டுக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் அந்த 48ஆம் ஆண்டு கட்டடத்திலே தான் நாங்கள் இருக்கிறார்கள். அதுக்கு மிக பழமையான கட்டடம். அந்த கட்டடத்தினுடைய அமைப்பும் வாய்ஜாலைக்கு ஏற்றதாக இல்லை என்பதனாலே தற்போது இருக்கின்ற நிர்வாகத்தினர் அதை மாற்றி அமைத்து மிக ஒரு நல்ல முகப்பு தோற்றத்தையும் கொண்ட நல்ல ஒரு கட்டடமாக மிக பாடுபட்டு செய்திருக்கின்றார்கள். அதற்கு உண்மையிலே ஏற்கனவே தலைவர் கூறியது மாதிரி, உபதலைவர் கூறியது மாதிரி, செயலாளர் கூறியது மாதிரி அந்த வாயுஜாலையிலே நாங்கள் வாயுஜாலை என்று சொல்லி பழகிவிட்டோம். எங்களுடைய கைதறி மேற்கு ஜனசங்க நிலையத்திலே அங்கத்தவர்களாக நிர்வாகத்திலே பங்கு கொண்டவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளிலே பல நாடுகளிலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெரும் நிதி பங்களிப்பிலே தான் இந்த கட்டடம் உருவாகி இருக்கிறது. ஆரம்பத்திலே நிறுவனம் பணம் வழங்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அது கைகூடவில்லை. உண்மையிலே இந்த வாய்தாரைக்கு ஒரு சம்பந்தப்பட்ட ஏற்கனவே அங்கத்தவர்களாக இருந்த நிர்வாகத்திலே பங்கு கொண்ட தலைவர் செயலாளர் போன்ற பதவிகளை வகித்தவர்கள் எல்லாம் இன்று வெளிநாட்டிலே நன்னிலையிலே இருக்கின்றார்கள். நன்னிலையிலே இருப்பதற்கு முக்கியம் அவர்களுடைய பெருமளவான நிதி பங்களிப்பில்தான் இப்போது ஒரு சிறந்த நல்ல ஒரு தோற்றத்தோடு உள்ள தனிமையானவர்கள் வந்து அந்த சங்கக்கடையோடு ஓட்டிட்டு இப்போ சங்கக்கடையிலிருந்து விலத்தி இருந்தாங்க. விலத்தி அது தனிப்பட்ட ஒரு இடத்திலே அந்த சங்க சமூகம் என்று சங்க சமூக நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கே இந்த ஆண்டு 75 ஆண்டை கடந்த ஒரு நிலையிலே எங்களுடைய சங்க சமூக நிலையத்தை பவளவள கொண்டாட்டத்தினை இந்த சங்க சமூக நிலையத்தினுடைய நிர்வாக இளைஞர்கள் சிறப்பாக பல்வேறு போட்டிகளை நடத்தி சிறப்பாக இந்த ஒரு மாதமே இங்கே ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. என்ற நான் ஞாயிற்றுக்கிழமை பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த பாதையாலே செல்பவர். நான் வேறு இடத்தில் இருந்தாலும் என்னுடைய கிராமத்தையும் இந்த மண்ணையும் நான் தொடர்ந்து நேசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாத வருவதான் வருகின்ற பொழுது நான் பார்ப்பேன். இங்கே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. கடந்த ஒரு மாதமாக சிறப்பாக இந்த விளையாட்டுக்களை ஒழுங்குபடுத்தி சிறந்த இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் சைக்கிள் ஓட்ட போட்டி நடந்தது. மாகாண மட்டத்திலே சைக்கிள் ஓட்ட போட்டியும் நடைபெற்று சிறந்த விளையாட்டுகள் எல்லாம் ஒழுங்கு செய்து சிறப்பாக ஒழுங்கு செய்து அவை எல்லாவற்றை நிறைவு செய்து அதனுடைய பரிசளிப்பு ஒன்றியதாக இந்த விழாவை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். இந்த விழாவினை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த இந்த ஜனசமூக நிலையத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கும் ஜன நிலையத்தினுடைய நலன் விரும்பிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் உரையை ஆற்ற சென்ற திரு சத்யநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். நமது சனசமூக நிலையத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் புதிய கட்டட திறப்பு விழாவை முன்னிட்டு நமது நிலையத்தினுடைய அங்கத்தவர்கள் இடையிலான போட்டிகள் நடத்தப்பட்டன. அந்த வகையிலே அப்போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்க வருமாறு கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சி சிவஸ்வரூபன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். தோரணம் கட்டுதல் முதலாம் இடம் காணா தர்சன். இரண்டாம் இடம் பீனா மதுராங்கனி. மூன்றாம் இடம் ஞாவண்ணா கார்த்திகன். தோரணம் கட்டுதல் முதலாம் இடம் காணா தர்சன், இரண்டாம் இடம் பீனா மதுராங்கனி, மூன்றாம் இடம் ஞாவண்ணா கார்த்திகன்.
நிறைகுடம் வைத்தல் முதலாம் இடம் கீனா அஸ்மிதல். சமநிலை ஓட்டம் முதலாம் இடம் மானா ஆர்சன். பரிசுகளை வழங்கி கௌரவித்து கௌரவ விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக ஈனா ஜெயகாந்தன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். சமநிலை ஓட்டம் முதலாம் இடம் கானா கயல்வெளி. இரண்டாம் இடம் கானா ஜஸ்மின். மூன்றாம் இடம் கூனா கரிஸ்மிதா. சமநிலை ஓட்டம் முதலாம் இடம் மானா லக்ஷ்மிகன். சமநிலை ஓட்டம் முதலாம் இடம் மானா லக்ஷிகன். இரண்டாம் இடம் கீனா அஸ்மிதன். மூன்றாம் இடம் பீனா கிர்திஸ். இவ்வளவு நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த ஈனா ஜெயகாந்தன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சேனா பேர்மநாதன் அவர்களை உரையாற்ற வருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் திரு ஸ்ரீ சேகர் ஸ்கூல்ராஜா சார் அவர்களே, இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு நாவனா சத்யநாராயணன் சார் அவர்களே, அதன் சிறப்பிருந்த வரிசையில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஓய்வு நிலை அதிபர் திரு சீனா பவுலோரா சார் அவர்களே, திரு சுதர்சன் அவர்களே, கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி சுபத்ரா தண்டபாலசிங்கம் அவர்களே, திரு சந்திரகுமார் அவர்களே, திரு சிவஸ்வரூபன் அவர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கைதடி மேற்கு சனசமூக நிலையம் கடந்த 75 ஆண்டுகள் பயணித்து இன்று ஒரு புது பொலிவோடு புதிய கட்டிடத்திலே ஒரு சிறப்பான முகப்பு தோற்றத்தோடு முடுக்கோடு தோன்றியிருப்பதற்கு உறுதுணையாக இருந்து பாடுபட்ட அனைவருக்கும் எனது முதல் கண் நன்றியினையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த சனசமூக நிலையம்
75 ஆண்டுகள் இந்த கிராமத்திற்காக தன்னுடைய சேவையை ஆற்றி இருக்கின்றது. அந்த வகையில் இதனுடைய ஒரு குறுகிய காலம் இந்த நிலையத்தினுடைய செயலாளராக இருந்து பணியாற்ற எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் 1988ஆம் ஆண்டு நான் இந்த பிரதேசத்திலே உதவி இளைஞர் சேவை அதிகாரியாக கடமையாற்றுகின்ற போது இந்த மண்டபத்திலே 2-3 கூட்டங்களை இளைஞர்களுக்காக நடத்தி இருக்கின்றேன். அதன் பின்னர் இந்த பகுதியில் நான் புகுந்ததன் வாயிலாக இந்த ஜனசமூக நிலையத்திலே ஒரு செயலாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உண்மையில் 2000ஆம் ஆண்டு இடம்பெயர்வின் பின்னர் நாங்கள் இந்த பிரதேசத்திலே குடியமர்ந்த போது இந்த சமசமூகத்தை பொறுப்பேற்று இந்த சரண சமூகத்தின் நிலையத்தை நடத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்ததன் காரணமாக அதில் சொற்ப காலங்கள் நான் இருந்து பின்னர் எங்களுடைய இளைஞர்களுக்கு வழிவிட்டு நான் அதிலே ஒரு உறுப்பினராக சில காலம் இருந்து இப்போதும் அதற்கான வழிகாட்டல்களையும் ஆலோசனையும் வழங்கி வருகின்றேன். உண்மையில் எங்களுடைய இந்த சன சமூக நிலைமையானது இந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய கலை கலாச்சார விளையாட்டு இவற்றையெல்லாம் வளர்ப்பதற்காக தன்னாலான பணியை செய்து வருகின்றது. உண்மையில் இன்று நடத்தப்பட்ட அந்த கோலாட்டமானது ஒரு கிராமிய கலை. அந்த கிராமிய கலையை வருடா வருடம் அவர்கள் நடத்தி வருவது மிகவும் போராட்டத்துக்குரியது. அதே போல இந்த சனசமூக நிலையமும் இந்த விளையாட்டுக் கழகமும் இந்த இளைஞர்களுடைய பொழுதுபோக்கை ஒரு மையமாக வைத்து பல்வேறு விளையாட்டு துறைகளிலே தங்களுடைய சிறப்பான செயற்பாடுகளை செய்து வருகின்றன. அந்த வகையில் எங்கள் விளையாட்டுக் கழகமும் சனசமூகம் இணைந்து பல போட்டிகளிலே தென்மராட்சி ரீதியிலாகவும் சரி மாவட்ட ரீதியிலாகவும் சரி பல வெற்றிகளை கண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த இளைஞர்களுடைய நடத்தைகளை ஒருங்கிணைத்து இந்த சனசமூகத்துக்கு கீழே அந்த இளைஞர்களை வழிநடத்தி செல்கின்ற பாரிய பொறுப்பு இந்த சனசமூக நிலையத்தினுடைய கடந்த கால உறுப்பினர்களுக்கு இருந்திருக்கின்றது. அந்த வகையில் ஒரு ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த சனசமூக நிலையம் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கின்றது. உண்மையில் இந்த சனசமூக நிலையம் இந்த பிரதேசத்திலே ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை ஒரு சுமூகமான முறையிலே தீர்ப்பதற்கும் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியிலே தன்னுடைய செயற்பாடுகளை செய்து வருகின்றதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த வெள்ள வாய்க்கால் என்பது இந்த பிரதேசத்தினுடைய விவசாயத்திற்கு மிகவும் ஒரு தடையாக இருக்கின்ற ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்காலை துப்புரவு செய்கின்ற பெரும் பணியினை வருடா வருடம் இந்த சனசமூக நிலைய இளைஞர்கள் செய்து வருவதை நான் அறிந்திருக்கின்றேன், கண்டிருக்கின்றேன், அதில் பங்கு பெற்று இருக்கின்றேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சமூக செயற்பாடுகளையும் இந்த இளைஞர் கழகம் இந்த சனசமூக நிலையம் செய்து வருகின்றதை நாங்கள் அறிகின்றோம். இவ்வாறு இந்த சனசமூக நிலையம் இந்த 75 ஆண்டுகள் தன்னுடைய சமூக நலனிலே அக்கறை கொண்டு ஒரு சமுதாயத்தை நல்நிலைப்படுத்துவதற்கு சனசம நிலையங்கள் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்து வருகின்றது. அந்த வகையில் இந்த 75 வருடங்கள் இந்த சனசமூகம் ஆற்றிய பணிகள் தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும். இந்த இளைஞர்களாலே அமைக்கப்பட்ட இந்த புதிய கட்டிடம் இன்னும் முழுமை பெற வேண்டும். அதற்கு எல்லோருடைய பங்களிப்பை எல்லோரும் வழங்க வேண்டும் என்று இந்த சங்கத்திலே கேட்டு இந்த சனசமூக நிலையம் தொடர்ந்தும் பயணித்து பல ஆண்டுகள் இந்த பிரதேசத்தினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவர்களுடைய அறிவாற்றல்களுக்கும் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் இந்த சனசமூகம் தொடர்ந்து வேண்டும் என்று அன்பாக கேட்டு என்னையும் ஒரு விருந்தினராக அழைத்து என்னை கௌரவப்படுத்தியமைக்காக இந்த நிர்வாக குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியினை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினருடைய ஆற்றி சென்ற விவேக் கல்லூரி அதிபர் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். நான் ரெடிதான் பெறவா என நிறைய நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டிடம் காளிகள் நடனம் இதோ உங்கள் கண்களுக்கு விருந்தாக.
உசுர வாங்குறீங்க உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பு. முகங்களா பாருங்க அப்பதான் சத்தம் கிடைக்கும். அப்போ உங்களால எனக்கு 10 நிமிஷம் பேச முடியாது. அப்படிங்களா முகே பஸ்ஸுக்கு மாட்டேன் கண்ணாடிலாம் மாட்டியா நான் உசுர வாங்குறேன் உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு புத்திய செருப்பு. நல்லா முதல்ல ஆலயம் வந்து மேல பேச வேண்டிய రాజమండ్రి మాయమ్మ పేరు తలవనుండు నేను వేసిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి ఏ కచ్చగడితే నిద్రపోదు పిల్లలాది நம்ம சப்ஜெக்ட் இருக்க அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் புரியல நம்ம கதையில மியூசிக்கா ஒரு முக்கிய அம்சம் இல்லை. என்ன சார் இசை எங்கே இருந்து தெரியுமா? என்ன சார் இவ்வளவு தெரியாது ஆரம்ப படிப்புல இருந்து இசை இயற்கையில் என்னதான் போட்டீங்க? ஒட்டம்பூர் சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. Sema
பல பரிமாணங்கள்ல தெரியுது. தம் அழகிய நடனம் மூலம் நிகழ்ச்சியை உற்சாகமூட்டி சென்ற காளைகளுக்கு நன்றிகள். Pinjam, please kau deh. தொடர்ந்து இன்றைய விழாவின் கதாநாயகனாகவும் கல்வி சொத்தாகவும் யாழ் மாவட்டத்திற்கு காரணகர்த்தாவாக பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு உரிய கௌரவ நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகிறது. அவருக்குரிய கௌரவத்தினை நமது சனசமூக நிலையத்தினுடைய தலைவர் திரு செல்லையா தேவான் அவர்களை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய விழாவின் கதாநாயகனாக பிரதம விருந்தினராக இருந்து கொள்ளக்கூடிய திரு சிவக்கொழுந்து ஸ்ரீ சக்குணராசா அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த கௌரவத்தோடு 3 பரிசில்கள் என்று வழங்கப்பட இருக்கின்றது. அந்த 3 பரிசில்களையும் பிரதம விருந்தினர் தனது கரம் கொண்டு கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அவருடைய சமூகத்தின் பால் கொண்டிருந்த நம்பிக்கைக்கும் நதிக்கும் கூடுதலான வரலாற்று சிறப்புமிக்க 75வது ஆண்டின் உரையினை பிரதம விருந்தினர் என்ற வகையில் ஆற்றுவார். இதைத் தொடர்ந்து எங்களுடைய கோலாட்ட கலைகளுக்கு காரணகர்த்தாவாகவும் மிக பெரும் சமுத்திரமாக இருந்து கொள்ளக்கூடிய பாரம்பரிய கோலாட்ட கலைகளின் காரணகர்த்தா கலைஞான திலகம் சின்னத்தம்பி கதிர்காமன் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கு வழங்கப்படுகின்றார். இதோ பாரம்பரிய கோலாட்ட கலைகளின் காரணகர்த்தா கலைஞான திலகம் சின்னத்தம்பி கதிர்காமன் அவர்களுக்குரிய கௌரவம் இப்பொழுது வழங்கப்பட காத்திருக்கின்றது. அவர்களோடு தொடர்ந்து கௌரவிக்கப்படுகின்றார்கள் பாரம்பரிய கோலாட்ட கலைகளின் காரணகர்த்தா கலைஞான சுரபி சேனாதிராசா குமாரந்தன் அவர்களும் கௌரவிக்கப்படுகின்றார். பாரம்பரிய கோலாட்ட கலைகளின் காரணகர்த்தா கலைஞான திலகம் சின்னத்தம்பி கதிர்காமன் அவர்கள் இப்போது கௌரவிக்கப்படுகின்றார். அவர்களோடு பாரம்பரிய கோலாட்ட கலைகளின் காரணகர்த்தா கலைஞான சுரபி சேனாதிராசா குமாரந்தன் அவர்களும் இந்த வேளையிலே கௌரவிக்கப்படுகின்றார். அவர்களோடு பாரம்பரிய கோலாட்ட கலைகளின் எதிர்காலம் திரு சுப்பிரமணியம் சுதாகரன் அவர்களும் கௌரவிக்கப்படுவார். இதனை தொடர்ந்து இன்றைய தினம் நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த பிரதம விருந்தினர்களுடைய ஓர் உரை மோட்டிவேஷனல் ஸ்பீச் இப்பொழுது இடம்பெறும். அமைதியாக இருந்து சுவைபடுப்போம். வா.
சிந்தனையான முருகா குருபரா சொல்ல சொல்ல இனிக்கும் தூய தமிழ் கண்ட செல்ல சென்னதியுரை தேசிகா கந்தா நாளமுன்னல் திருவடியை நாடி தினம்புல நல்லவர மலர்வாய் வள்ளி மணவாளா ஏழை எமக்கு குறையில்லாத வாழ்வு தந்த ஆண்டவர்வாய் முருகா குருபரா. நான் எங்கே என்னுடைய பேச்சை தொடங்குவது என்று இந்த முருகன் சன்னிதானத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். இந்த முருகப்பெருமானை நீங்கள் சற்று யோசித்தீர்களானால் அவர் அழகு, அவர் ஒரு சேனாதிபதி, வீரம் நிறைந்தவர், மிகவும் அழகன், அதே நேரம் ஒரு ஞான பண்டிதன், அறிவாற்றல் உள்ளவர். நானாவிந்து அலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, மந்திர வடிவானவர். அவர் வாரது மயில் வாரம், அவர் மயில் ஏறி வாரில்லை, மயில் மந்திர ஸ்வரூபம். உங்களுக்கு தெரியும், மந்திரம் என்றால் மிகவும் உன்னதமான காரியங்களை இயற்கை ஏதுவாக அமைகின்றது. இந்த ஆலயத்தை பல நூற்றாண்டு காலமாக அவர்கள் பேணி பாதுகாத்து இங்கே கூடியிருக்க அசுர சக்திகளை விரட்டுவதற்காண்டி முருகன் கையில் ஒரு வேலாயுதம் இருக்கு. இந்த வேலாயுதம் ஆழ்ந்து அகன்று நுண்ணியது. மாணிக்கவாசகர் பாழ்ந்து பாடுவர், ஆழ்ந்து அகன்று நுண்ணியனை மெஞ்ஞானமாகி விடுகின்ற மெச்சுடரே. இந்த ஞானம் தான் 21ஆம் நூற்றாண்டின் ஆயுதம். அதுதான் முருகப்பெருமான கையில் இருக்கு. எல்லா சூழல்களையும் நாங்கள் விரட்ட வேண்டும் என்றால் அதுதான் வழி. அதில் ஒரு வழி இந்த உடலை நல்ல பாகமாக பேணுகிறது. எப்போதும் இன்றைக்கு இரவு 12 மணிக்கு யூரோ கப், நாளை விடியப்புறம் 8:30க்கு கோப்பா கப் ஒன்று ஐரோப்பாவில் நடக்குது. அதில் இங்கிலாந்தும் ஸ்பெயினும் விளையாடுது. அடுத்து தென் அமெரிக்காவில் நடக்குது. அங்கே அர்ஜென்டினா கொலம்பியா விளையாடு. நாங்கள் எல்லாம் எங்களுடைய டிவியை டியூன் பண்ணி போட்டிருக்கிறோம். ஏன்னா விளையாட்டு மிகவும் ஒரு உன்னதமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய கலை. அதே நேரம் இறைவன் எங்களுக்கு தந்த பரிசு கிஃப்ட் இந்த இன்ஜின். இந்த இன்ஜினை வச்சுதான் நாங்கள் எல்லாம் செய்யணும். நீங்க சனசமூகம் நடத்தினாலும் சரி, ஆலயம் நடத்தினாலும் சரி, கரப்பந்தாட்ட போட்டியை நடத்தினாலும் சரி, சைக்கிளோட போட்டியை நடத்தினாலும் சரி, உங்களுடைய தோரணம் கட்டும் போட்டியை நடத்தினாலும் சரி, அல்லது உங்களுடைய பாரம்பரிய கலைஞரான போராட்டத்தை நடத்தினாலும் சரி, இந்த உடம்பு வாழ்தான் முக்கியம். இது எங்க இறைவன் வந்து கிஃப்ட். அதை ஒரு பட்டர் பாடுவார், ஒன்றாய் எழும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றார், அனைத்தையும் நீங்கி நிற்பார். நான் அண்மையினுடைய பேச்சில் சொல்லுவேன், நான் 63 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய அம்மாவின் கருப்பையில் ஒரு கலவுருவாக தான் இருந்தேன். ஒரு கலவுரு. இந்த சனசமூகம் சுதந்திரம் அடைந்த 1942ஆம் ஆண்டு ஒரு சின்ன தோற்றுவாகத்தான் தோன்றினது. அப்புறம் விரிந்து கொண்டு போகின்றது. விரிந்து கொண்டு போகும்போது உங்களுடைய பங்களிப்பு முக்கியம். என்னுடைய அம்மாவும் என்னை கருப்பையில் ஏற்று எனக்குரிய பங்களிப்பு செய்து கொண்டிருந்தார். இருக்கும்போது நான் விரிந்து கொண்டு வந்தேன். விரிந்து கொண்டு வந்து இப்போது நான் எத்தனை கலவுருவாக இந்த தேகத்தில் இருக்கின்றேன். இங்க என்ன டெக்னாலஜி இல்லை. ஒப்டிக்
சிந்தித்தல் இல்லையா, பார்க்கறது இல்லையா, மெமரி இல்லையா, அல்லது எங்களுடைய மூட்டுகள் இயங்கவில்லையா, விளையாடவில்லையா, சமீபாடு நடக்க இல்லையா, ஏர் கண்டிஷன் இல்லையா, என்னுடைய உடம்பு 98.5 98.5 டிகிரி செல்சியஸ்ல அப்படியே ஃபேரன்ஹைட்ல அப்படியே இருக்கு. எந்த வெக்கம் வந்தால் ஏர் கண்டிஷன் வேலை செய்யுது. குருதி சதா ஓடிக்கொண்டே இருக்கு. இருதயம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. யாரும் ஓயில் மாற்றுவதில்லை, யாரும் சர்வீஸ் பண்ணுவதில்லை. இதுல எத்தனை முதியவர்கள் இருக்கிறார்கள். நீங்க பிறந்திலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த உடல் எங்களுக்கு தரப்பட என்றது தாண்டி நான் ஆத்மீயம் கிடைக்கவில்லை, சித்தாந்தம் கிடைக்கவில்லை, சந்தோஷமா இருக்கிறது, ஹாப்பி ஜோய். அப்ப சந்தோஷமா இருக்கிற நான் தனிய ஏகாந்தத்திலிருந்து சந்தோஷமா இருக்க முடியும். நான் ஒரு கணிதவியலாளர், ஒரு அறையில விட்டால் நான் ஒரு பேப்பரும் பெண்ணோடும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா அது என்னுடைய புத்திசார் விருத்தியை தரும். இன்டலெக்சுவல்ஸ் நீங்க செஸ் பிளேயர்ஸ பாப்பீங்க, ஆக்கள் செஸ்ல உலகத்துல பிரபலியமா இருக்கிறாங்க. ஆக்களை பார்த்தா எடுத்து நடக்க இல்லாம இருக்கிறாங்க. தோற்றுவாயிரு புத்திசார் விருத்தி, இந்த பௌதிக சார் விருத்தி. இந்த பௌதிக உடலை நான் பேணணும். பௌதிக உடலை பேணுறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மிருகங்களை விட்டா கூடி அது கால மேல ஓடும், விளையாடும்.